ஊருக்கு அவல் பொறி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்க வாஞ்சரைப்பட்டு இன்னமும் இருக்கிற ஒரு மதுராந்தகம். மதுராந்தகத்துல இப்ப நான் நின்றுட்டு இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற இந்த ரோடு தான். ரொம்ப பரபரப்பா இருக்குது. பேன் பேன் ஆரன் சத்தம் வேற கேட்டுட்டே இருக்குது. இந்த பரபரப்பான இடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டல் ஓம் சரவண பவன். இந்த ஓம் சரவண பவன்ல தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான இட்லியை டேஸ்ட் பண்ண போறோம். என்ன இட்லி இது? இட்லியில என்ன பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னு கேக்குறீங்களா? ஹோட்டலுக்குள்ள போய் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். வாங்க பாக்கலாம். ஹோட்டல் ஓம் சரவண பவன் மதுராந்தகத்துல இந்த இடம் தாங்க. இந்த ஹோட்டல்ல தான் இன்னைக்கு நான் சொன்ன அந்த ஒரு ஸ்பெஷலான இட்லியை டேஸ்ட் பண்ண போறோம். என்ன ஸ்பெஷலான இட்லி அப்படின்றத இந்த ஹோட்டலோட ஓனர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். வெங்கட சுப்பு. வெங்கட சுப்பு உங்க பேரு? சூப்பர் சார். அண்ட் இந்த மதுராந்தகத்துல ஹோட்டல் ஓம் சரவண பவன் ஆரம்பிச்சு எவ்வளவு சார்? 2002. 9th இயர் இது நடந்துகிட்டு இருக்கு. சரி, உங்க ஃபேமிலி பிசினஸ் ஹோட்டல் தான்? எஸ். அப்படியா? எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஹோட்டல் லைன்ல தான் இருக்கிறாங்க. 2002க்கு முன்னாடி நீங்க எங்க வச்சிருந்தீங்க? நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். சோ அதுக்கப்புறம் சொந்தமா நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க? எஸ். 2002ல இருந்து நான் வந்து என்னுடைய சொந்த இதை பண்ணணுன்ற ஒரு எய்ம், அதுல இருந்து விலகி வந்து நான் செஞ்சது. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாவே இருக்கு. நல்லாவே இருக்கு. இப்போ உங்க ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நார்மலா என்ன மெனு கொடுக்குறீங்க? காலையில மத்தியானம் நைட்டு? ஜென்ரலா எல்லாமே இருக்கிற மாதிரி, எல்லாமே எல்லா இதுலயும் இருக்கிற மாதிரி. இந்த இட்லி, தோசை, பொங்கல், பூரி, இடியாப்பம், மசாலா தோசை, இது. அப்புறம் ஒரு 10:30, 11 அந்த பீரியட்ல வந்து ஒரு வெரைட்டி ரைஸ், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி இது வித் லஞ்சு. அது முடிஞ்சு ஒரு 3:30 மறுபடியும் ஆரம்பிக்கும். அதே இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இது இல்லாம சைனீஸ். அப்படியா? ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். உங்க ஹோட்டல் ஃபேமஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? பர்டிகுலரா இந்த ப்ராடக்ட் தான் ஃபேமஸ்ன்றது வந்து எதுவும் கிடையாது. பட் இப்போ தற்சமயம் பண்றது வந்து ஒரு புதினா இட்லின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் பண்ணிக்கிட்டு. புதினா மசாலா. அப்ப இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தான் சொன்னீங்களா? இந்த குட்டி ஊர்ல அதெல்லாம் எப்படி எடுக்கப்படுது? நல்லாவே போயிட்டு இருக்கு. ஈவினிங் ஒரு பர்டிகுலர் டயத்துல வந்து ஒரு 4 to 7 அந்த டைம் வந்து வச்சு இது பண்றதுனால வந்து சரி இந்த டயத்துல போனோம்னா இது இருக்கும் அப்படிங்கறதுல. அப்ப காலையில உங்க ஹோட்டல்ல ஒரு 7:30ல இருந்து நைட்டு எத்தனை மணி வரைக்கும் சாப்பாடு உண்டு? சாப்பாடுங்கிறது சாப்பாடுன்னு நான் சொல்றது சாப்பிடுறதுக்கு 9 till 10 வரைக்கும் கிடைக்காது. நல்ல விஷயம். அப்புறம் இந்த உங்க ஹோட்டலோட ஸ்பெஷலோட சொன்னீங்களே சமீபத்துல ஆரம்பிச்சதா? ஆமா. புதினா மசாலா இட்லி. சரி, அது என்னது? அது நீங்க ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க. ஆர்டர் பண்றீங்களா? எஸ். சூப்பர்ண்ணே, ஆர்டர் பண்ணுங்க. இதானா? சூப்பர். பயங்கர ரிச்சா இருக்குது. முந்திரி பருப்புலாம் போட்டு சாப்பிட்டு பாருங்க. நிச்சயமா சாப்பிடுறேன். நீ இது எப்படி செய்யறது? புதினா மசாலா இட்லி எனக்கு என்னமோ இது இட்லி மாதிரியே தெரியல. ஏதோ கோழி மட்டன் அதெல்லாம் வந்து இப்படி போட்டா மசாலா கிரேவி எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது. இட்லி மாதிரியே தெரியலையே. சூப்பர். இது எப்படி செய்யறது? இது ஜென்ரலா இட்லியை மாவு அரைக்கிறத அரைச்சிட்டு பிளஸ் வந்து அதுல புதினா, கீரை, பச்சை மிளகாய் அரைச்சு அதே அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி மாவோட கலந்து சரி அதை இட்லியா வேக வச்சுட்டு அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கோஸு இதெல்லாம் கலந்து ப்ளஸ் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி அதை இது பண்ணி. இல்ல நான் கேட்கறது என்னன்னா இட்லி மாவோட இந்த மசாலாலாம் சேர்த்துறோமா? இல்லவே இல்லை. இட்லி வந்து ஒன்லி புதினா அந்த இட்லியை வேக வச்சு தனியா எடுத்துறோம். அதை இட்லியா எடுத்துக்கிறோம். சரி, எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி இட்லி அது கூட சேர்த்து கொடுக்குறோம். இட்லி எப்படி அப்படியே போட்டுறதா? அப்படியே போடுறதும் இருக்கு, டீப் ஃப்ரை பண்ணி போடுறது. இல்ல நான் கேட்கறேன் இட்லியை கட் பண்ணி தானே போடணும்? கட் பண்ணி தான் நான் கேட்டேன்.
ஸோ கட் பண்ணி போட்டு வேலை முடியும். கட் பண்ணி போட்டு இது கூட வச்சு ஃப்ரை பண்ணி கொடுக்குறது. இதோட இன்னொரு இது வந்து எண்ணெயில் வந்து மறுபடியும் பொரிச்சு போடுறது ஒன்று ஒரு இது இருக்கு. இட்லியே ஃப்ரை பண்ணி போடுறது ஒன்று இருக்கு. அதுவும் இதோட சேர்த்து ஒன்று இருக்கு. ஆனால் அது ரொம்ப ஆயிலியா இருக்கும். ரொம்ப ஆயிலியா இருக்கும். வயசானவங்க கொஞ்சம் வந்து ஆயில் அவாய்ட் பண்றவங்க அது விரும்ப மாட்டாங்க. பட் இதுல அவ்வளோ ஆயில் இது அப்படி ஒண்ணுமே கிடையாது. வேக வச்சு இட்லி அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஆயில் இந்த இதெல்லாம் வந்து கம்மியாக தான் சேருது. சரி. பட் வெஜிடபிள்ஸ் நிறைய சேரும். பட் இதுக்கு வந்து இந்த சட்னி சாம்பார் எதுவும் தேவையில்லை. எதுவும் தேவையில்லைங்க. அப்படியே எதுவும் தேவைன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சரி சரி. இப்போ இது ஒரு ஆள் கொடுக்கறதா எத்தனை இட்லி கட் பண்ணி போடுவீங்க? 4 இல்ல 5 அந்த அளவுக்கு இட்லி போடலாம். அப்போ அந்த ஒரு பவுல் குவான்டிட்டி அப்படின்றது ஒரு ஆள் ஃபுல்லா சாப்பிடலாம். போதும். எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க இது? 25. நார்மலா 4 இட்லி வாங்கி சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி புதுசா ஒன்று சாப்பிட்டு போயிடலாம். ஆமா. சரி. இப்போ இது மதுராந்தகத்துல காலையிலே நைட்டு 2 நேரம் உண்டாகும். கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இனிமே வந்து திருச்சி கண்டிப்பா எந்த ஊர் போறவங்களும் இந்த மதுராந்தகத்துல இந்த புதினா மசாலா இட்லி சாப்பிட்டு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ வெரி மச். புதினா மசாலா இட்லி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோமா? புதினா சட்னியில இட்லி தொட்டு சாப்பிட்டுருக்கோம். புதினா மசாலா இட்லி இப்பதான் சாப்பிட போறோம். மசாலா தோசை மாதிரி புதினா மசாலா இட்லி இன்னைக்கு இந்த மதுராந்தகம்ல ஓம் சரவண பவன் ஹோட்டல்ல எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பிரமாதமா இருக்குங்க. டக்குன்னு ஒரு லைன்ல பிரமாதமா இருக்குன்னு சொன்னா எப்படி, இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத அனுபவிச்சு தான் சொல்லணும். இப்பதான் அந்த டேஸ்ட், அந்த புதினா சட்னியோட டேஸ்ட் தனியா தெரியுது இட்லியில. அப்புறம் கேரட், கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், முந்திரி பருப்பு அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இது பாக்குறதுக்கு உங்களுக்கு இட்லி மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு ஷேப்பை நீட்டா கட் பண்ணிட்டு புதினா சட்னி உள்ளாரே மசால் போட்டனால நல்லா வந்து இந்த இட்லியில அந்த எசன்ஸ் இறங்கிடுச்சு. அதனால நீங்க சட்னி தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். புதுசா இட்லி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு சட்னி சாம்பார்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த மசாலாவே போதுமானது. சான்ஸே கிடையாது. உங்களுக்கு மதுராந்தகம் போறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா இல்ல இதுக்காகவே நீங்க வரலாம். எந்த புதினா மசாலா இட்லி ட்ரை பண்ணுங்க.